இன்னைக்கு ப்ரோக்ராமிங் இன் சியில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினை வந்து பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே வந்து ஈஸியான சப்ஜெக்ட்னா இந்த ப்ரோக்ராமிங் இன் சி தான். ஒரு யூனிட்டுக்கு 2 கொஷின் 3 கொஷின் மட்டும் படித்தா போதும். சிலபஸே வந்து அவ்வளோதான். அந்த 2 கொஷின் படித்தா ஃபுல் சிலபஸே வந்து கவர் ஆயிரும். இதுக்குன்னு தனி 2 மார்க்லாம் வந்து படிக்க தேவையில்லை. ஸோ பெரிய கொஷின் எல்லாத்தையும் வந்து படிச்சிட்டாலே ஒரு யூனிட்டுக்கு 3னா 3மே படிச்சிட்டா தனியாக 2 மார்க்கு வந்து படிக்க தேவையில்லை. ஃபஸ்ட் யூனிட்டுக்கு மட்டும் 1-2 2 மார்க்கு வந்து இருக்கும். மற்றதுக்கெலாம் வந்து படிக்க தேவையில்லை. அதுலேருந்தே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஈஸியாக வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னா வந்து எந்தெந்த யூனிட்லாம் வந்து படித்தா வந்து ஈஸியாக வந்து பாஸ் ஆகலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 5ல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ யூனிட் 5ல் வந்து ஒரே ஒரு கொஷின் தான் வந்து இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஒரு கொஷின் தான் இந்த ஃபைல் ஹேண்ட்லிங். யூனிட் 5நாலே இந்த ஒரு கொஷின் தான் ஃபைல் ஹேண்ட்லிங். அதில் சீக்வென்ஷியல் அக்சஸ் ஃபைல், ரேண்டம் அக்சஸ் ஃபைல்னு இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் கொஷின். இந்த ஒரு கொஷின் படித்தா 5th யூனிட்டும் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து இந்த ஒரு நேரம் இந்த கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் கொஷின் வந்து 8 மார்க்கில் வந்து கேட்பாங்க, இல்லாட்டி வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த 2 கொஷின் படிச்சுட்டோன்னா அவ்வளோதான், 5th யூனிட்டே வந்து முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் 3rd யூனிட். ஸோ 3rd யூனிட் படிச்சிங்கன்னா ஃபங்க்ஷன் பாயிண்டர். இந்த 2 கொஷின் தான். இந்த 2 கொஷின் படிச்சிட்டோம்னா 2 மார்க் எழுதிடலாம், ஒரு பெரிய கொஷின் எழுதிடலாம். ஸோ வெறும் ரிகர்ஷன் மட்டும் 8 கேட்டாலும் கேட்பாங்க, இல்லாட்டி வந்து பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ் மட்டும் 8 மார்க்கில் கேட்பான். இது எல்லாமே எது கீழே வரும்னா ஃபங்க்ஷனுக்கு கீழே தான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கேட்டால் இது ஃபுல்லாத்தையும் எழுதிக்கலாம், 13 மார்க் கொஷின். அதே மாதிரி பாயிண்டரில் வந்து பார்க்குறப்ப தான் ஏதோ பெரிய கொஷின் மாதிரி இருக்கும். உள்ளேலாம் பார்த்தீங்கன்னா சும்மா ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும் பாயிண்டர் கொஷின். ஸோ இதுவும் படிச்சிடலாம். இப்போ வந்து 3rd யூனிட்டும் 5th யூனிட்டும் 3rd யூனிட் முடிச்சா 2 யூனிட் முடிஞ்சிருச்சா. ஸோ அதே மாதிரி தான் யூனிட் 2. ஸோ யூனிட் 2ல் வந்து அரையில் வந்து 1 டைமென்ஷனல் அரே, 2 டைமென்ஷனல் அரே, அவ்வளோதான். இதில் ஒரு கொஷினா. அதுக்கடுத்து ஸ்ட்ரிங்கில் வந்து சும்மா ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறது, கம்பேரு, காப்பி, கன்கார்டினேஷன், ரிவர்ஸ், அது மாதிரி ஈஸியாக ஒரே ஒரு ப்ரோக்ராம் படிச்சுட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு மட்டும் தான் இருக்க போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து லீனியர் சர்ச்னா வரிசையை சர்ச் பண்ணுறது, பைனரி சர்ச்னா மிட்டில் இருந்து சர்ச் பண்ணுறது, அவ்வளோதான். இதுவும் ஈஸியான ப்ரோக்ராம். இதுக்கு வேணால் வீடியோ கூட போட்டுறேன், இந்த இதுக்கு இன்னும் போல் போட்டுறேன். ஸோ அது படித்தா 3 கொஷின் படிச்சிங்கன்னா 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம், ஒரு 13 மார்க் கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் யூனிட், டைனமிக் மெமரி அலோகேஷன்லாம் பார்க்குறதுக்கு ஏதோ கஷ்டமானங்க. உள்ளே போய் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டைனமிக் மெமரி அலோகேஷனுன்றதும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் யூனியன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ட்ரக்சர் படுத்தா யூனியன் படிக்க தேவையில்லை. அந்த ஸ்ட்ரக்சரை வச்சே வந்து ஸ்ட்ரக்சர்ன்ற வார்த்தை இடத்துல பூரா யூனியன்ற வார்த்தை போட்டால் போது இந்த கொஷின் வந்து முடிஞ்சிச்சு. இந்த சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டுக்கு மட்டும் வீடியோ போல் இந்த போட்டுறேன், அவ்வளோதான். ஒரு யூனிட்லேயும் 3 கொஷின் வந்து படித்தா போதும். அதுக்கடுத்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், ஃபார் லூப்பு, ஒய் லூப்பு, டூ ஒய் லூப்பு, அது இந்த கொஷின். டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்னா இந்த இஃபல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட், அதுதான். ஆப்ரேட்டராக அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், இது கொஞ்சம் நேரம் கழிச்சு வீடியோ போட்டுறேன் இந்த இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை. இந்த பிரிண்ட்ஃப்னா என்ன, பிரிண்ட்ஃப்னா என்ன, ஸ்கேன்எஃப்னா என்ன, அதுதான் வந்து இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷன் வந்து அவுட்புட் ஸ்கிரீனில் இந்த பிரிண்ட் பண்ணும். ஸ்கேன்அப்ஸ் இது வந்து இன்புட் ஃபங்க்ஷனை ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது, அவ்வளோதான். ஒரு யூனிட்டுக்கு வந்து மொத்தமே இந்த இதில் இந்த 4ல் இது சும்மா இது பிரிண்ட் ஆஃப் ஸ்கேனர் ஃபங்க்ஷன் தான். இது வேணும்னா சொல்லுங்கள், வீடியோ வேணால் போட்டுறேன். இந்த இதில் வந்து 3, ஸோ இதில் 3, இதில் வந்து 2 கொஷின், இதில் 3, இதில் வந்து ஒரு கொஷின் தான் ஆக்சுவலாக. ஸோ இது ரொம்ப சின்னது, ஈஸியானது. மொத்தமே வந்து ஒரு 10 கொஷின் தான் இருக்கும். இந்த 10 கொஷின் படிச்சிங்கன்னா ஓ கிரேடே வந்து எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த தனியாக 2 மார்க்கும் படிக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு யூனிட் மட்டும் தான் 1-2 மார்க் படிக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியாக வந்து பாஸ் ஆகிடலாம். சும்மா ஒரு 5 நிமிஷம் ஒரு யூனிட் படிங்க, படிச்சுட்டு ஒரு தடவை சொல்லி பாருங்கள். லைட்டாக வந்து ப்ரோக்ராம் மட்டும் எழுதி பார்த்துட்டிங்கனாலே ஸோ பாஸ் ஆகிடலாம்.